அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு வருஷமும் ரமலான் பொழுதுல 30 நாட்களும் 30 உரைகள் தயாரிப்போம். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுவோம். இந்த ரமலானுக்கு முன்னாடி ஒரு மாதமாகவே தொண்டை கடுமையான பாதிப்பு. பேச முடியுமா அப்படின்னு தெரியல. தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்ட்டையே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு, படைத்த இறைவனிடமே அனைத்து பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு இந்த ரமலான் சீரீஸை தொடங்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். எனக்கு உயிரை தந்தவன், எனக்கு குரலை தந்தவன், என் குரலில் வார்த்தைகளை தந்தவன், என் வார்த்தைகளில் பொருளை தந்தவன், பொய்களை கடந்து என் வார்த்தைகளுக்கு சத்தியத்தை தந்தவன் எவனோ அவனுடைய திருப்பெயரால் தொடங்குகிறேன். இறைவனின் திருப்பெயரால். கடந்த 5 ஆண்டுகள் எனக்கு இஸ்லாம் கிடைச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னை எந்த புக்ஸ் எல்லாம் என்னை பாதிச்சது, என்னை நெறிப்படுத்துச்சு, என்னை வளர்த்துச்சு, என்னை ஆறுதல் சொல்லுச்சு, எனக்கு தட்டி கொடுத்துச்சு, என்னை கைப்பிடிச்சு கொண்டு போச்சு, அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்துச்சு, நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற இடத்துக்கு என்னை கொண்டு போச்சு. அந்த புத்தகங்களை தினமும் ஒரு புத்தகம் அப்படின்னு உங்களோடு பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ரமலான் சீரீஸ் அல்லாஹ்வினுடைய அருளோட நிறைய பேருக்கான பாசிட்டிவிட்டியை வளர்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும்னு துவா செஞ்சுக்கிறேன். முதல் புத்தகம் என்னை கவர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த புத்தகத்தினுடைய மொத்த பக்கங்களே 20 தான். தமிழன்பன் என்கின்ற ஒரு பேச்சாளர் அவரு ஒரு மேடையில பேசிய தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். புத்தகம் தான் நான் முதல்ல படிச்சு இஸ்லாம் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த ஒரு அழகான புத்தகம். ரொம்ப அழகான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிராவல் பண்ண அதே விஷயத்தோட இந்த புத்தகத்துல இன்னைக்கு டிராவல் பண்றேன் உங்களோட. நபிகள் நாயம் அவர்களை பற்றி விவேகானந்தர் தெளிவாக குறிப்பிடுவார். ஹி இஸ் த ப்ராஃபட் ஆஃப் பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தை உலகிற்கு கொண்டு வந்த இறை தூதர் என்று விவேகானந்தர் சொன்ன செய்தியோட இந்த புத்தகம் தொடங்குது. இஸ்லாம் என்பது மதம் என்றோ சமயம் என்றோ சொல்வதற்கில்லை, அது ஒரு வழி, வாழும் வழி. வாழும் வழியை சொல்வது இஸ்லாம். வாழும் வழியை வாழ்ந்து காட்டியவர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட செய்தியை மனித குலத்துக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்களா தெரியுமா? எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் 2 செய்திகளை விட்டுட்டு போறேன். ஒன்று திருக்குரான், இன்னொன்று என்னுடைய வாழ்க்கை. திருக்குரானும் என்னுடைய வாழ்க்கையும் எனக்கு பின்னால் நீங்கள் வாழ்வதற்கு பயன்படுத்த வேண்டியவை. இப்படி தெளிவாக நபிகளார் எடுத்து சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். திருக்குரான் வேற, நபிகளாருடைய வாழ்க்கை வேற என்பது கிடையாது. நபிபெருமானாரின் துணைவியார் ஆயிஷா நாச்சியார் அவர்கள் கூறும்போது அவர் வாழ்க்கை திருக்குரானாக இருந்தது என்று சொன்னார்கள். திருக்குரானிலேயே நீர் அழகிய முன்மாதிரியாய் படைக்கப்பட்டிருக்கிறீர் என்று அவருடைய வாழ்க்கையின் வருகை எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். இந்த இடத்துல நான் நிறுத்தி என்னையும் உங்களையும் சேர்த்து இந்த கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புறேன். திருக்குரானையும் ரசூலுல்லாவோட வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தணுமா? நபிகளாரினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் பயன்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் பயன்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு உறவுகள் பயன்படுகிறார்கள், நம் வாழ்க்கை வாழ்வதற்கு பேரு, புகழ், பதவி, சோறு, உணவு, உடை, இருப்பிடம், நம் வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் பயன்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் உள்ள நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நபிகளாரினுடைய வாழ்க்கை பயன்பட்டதா? எப்படி, எதை வச்சு சொல்றது? ரசூலுல்லாஹ் பொய் சொன்னதே இல்லை, நம்ம பொய் சொல்லாம வாழ்றோமா? அப்படி வாழ்ந்தால் நபிகளாருடைய வாழ்க்கை நம் வாழ்க்கை வாழ பயன்பட்டு இருக்கிறது. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் ஏழைகளை விடுதலை செய்வதற்கும் இந்த சமூக சீர்திருத்த பணிகளுக்காகவும் செலவிட்டார்கள். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? அப்படி கடைபிடித்தால் நபிகளாரின் வாழ்க்கை நம் வாழ்க்கையை வாழ பயன்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நிறைய சொல்ல முடியும். நமக்கு நிறைய தெரியும், நபிகளாருடைய வாழ்க்கை நமக்கு நிறைய தெரியும். நம் வாழ்க்கை வாழ்வதற்கு நபிகளாரின் வாழ்க்கையை நாம் பயன்படுத்துகிறோமா? ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு பயன்படுத்துங்கள், திருக்குரானையும் என்னுடைய வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கை வாழ பயன்படுத்துங்கள் சொல்லிட்டு போனாங்க இல்லையா? இந்த கொஸ்டினை கேட்டுக்கிருவோம், நம்மளே அகத்தாய்வு செய்வோம். நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? பயன்படுத்திட்டா அல்ஹம்துலில்லாஹ் அதை இன்னும் வலிமையாக்குவோம். பயன்படுத்தலை அப்படின்னா பயன்படுத்துவதற்காக இறைவனிடம் கேட்போம். அதுதான் இந்த நேரத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. புத்தகம் தொடருது.
நபி பெருமானார் இறை தூதராக வந்து மனித குலத்திற்கு மனித நேயத்தை புகட்டினார்கள். மனிதராகவே வாழ்ந்து சென்றார்கள். அரேபிய நாட்டு அதிபதியாக வாழ்ந்த போதும் மனிதராகவே வாழ்ந்தார்கள். போர்க்களத்தில் வெற்றிகளை ஈட்டிய போதும் மனிதராகவே வாழ்ந்தார்கள். தொழுகை நடத்துகிற இடத்தில் இமாமாக நிற்கிற போது கூட மனிதராகவே வாழ்ந்தார்கள். நமக்கு அதுதான் முடிவதில்லை. நான் ஒரு கவிதையில் எழுதினேன், தலைப்பு வைராக்கியம் என்பது. எங்கள் ஊரில் ஒருவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆனார், ஒன்றிய தலைவரானார், சட்டமன்ற உறுப்பினரானார், அமைச்சரானார், அயல்நாட்டு தூதரானார், இறுதி வரை மனிதராகாமலேயே மரணமானார். அல் வசீலா என்ற உயர்ந்த இடத்தை நபிகளாருக்கு இறைவன் தருவானாக. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்து 2வது கேள்வி கேட்டுக்கிறோம். நாம் மனிதராக வாழ்கிறோமா? மனிதனா வாழ்றதுக்கு என்ன ஸ்கேல் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கு. அதுல 1 எடுப்போம். கஷ்டப்படக்கூடிய 10 விஷயத்தை பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது மனசு இறங்கி அவங்களுக்கு தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து உதவணும். அவங்களுடைய கஷ்டங்களை கேட்கும்போது கண்ணில் கண்ணி தண்ணி வரணும். உள்ளத்துல இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் அந்த கடினை வெளியே கொண்டு வரணும். அப்படி இருந்தால் அதற்கு பெயர் கருணை. அப்படியான கருணை இருந்தால் நம்ம மனுஷனா தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஏன்னா இன்னொரு மனுஷனோட கவலை நம்மளை பாதிக்குது. அவன் படுற கஷ்டம் நமக்கு கவலை அளிக்குது. அவன் படுற துயரம் நம்ம கண்ணில் கண்ணீர் தண்ணியை வர வைக்குது. மனுஷனா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் மரமாவோ கல்லாவோ இருக்கல. மாரல் அண்ட் வேல்யூஸோட மதிப்பீடுகள்னு சொல்றமே, உயர்ந்த நற்குணங்கள், அந்த மாரல் அண்ட் வேல்யூஸோட வாழ்ந்தா மனுஷன். அப்படி இல்லைன்னா பேருக்கு மனுஷன். இந்த இடத்துல இந்த புத்தகம் இந்த கேள்வி 2வது கேள்வியை நம்ம இடத்துல கேட்கிறதா என்னையும் உங்களையும் கேட்டுக்கிறோம், அகத்தாய்வு செய்வோம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதராக, ஒரு ஏழையாக உலகத்தில் வாழ்க்கையை தொடங்கி மனிதராக வாழ்ந்து மறைகிற போதும் எந்த சொத்தையும் வைத்து விட்டு போகவில்லை. அரேபிய நாட்டு அதிபதியாக ரசூல்லா வாழ்ந்தாங்க. வாழ்ந்து மறைகிற போது கூட ஒரு சாதாரண ஈச்சம்பாயில் தான் அவர்கள் மரணித்தார்கள். ஒட்டு போட்ட சட்டையோடு. அப்பொழுதும் கேட்கிறார்கள், நான் யாருக்கேனும் எதையேனும் தர வேண்டி உள்ளதா? சாதாரணமான மனிதர் போகிற போது எப்படியெல்லாம் கடன்கள் வாங்கி வைத்து விட்டு போகலாமோ அப்படியெல்லாம் வாங்கி வைத்து விட்டு போய்விடுவார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வேளையில் நான் யாருக்காவது ஏதேனும் தர வேண்டியுள்ளதா என்று கேட்டார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாருக்கோ 3 திர்ஹம்கள் தருவதாக சொன்னீர்கள், ஆனாலும் அது நீங்கள் செலுத்த வேண்டிய கடன் அல்ல. உடனே நபிகளார் சொன்னார்கள், உடனே அதை தந்து விடுங்கள், நான் கடனாளியாக இறைவனை சந்திக்க விரும்பவில்லை. சுப்ஹானல்லாஹ். உலகத்துக்கே வெளிச்சமாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம்பாயில் ஒட்டு போட்ட துணியோடு மரணித்தார்கள்ன்ற இந்த வார்த்தையை படிக்கிற போது கண்கள் பணிக்காமல் இருக்க முடியவில்லை, உள்ளம் உருகாமல் கடந்து போக முடியவில்லை. இன்றைக்கு இறைவன் எத்தனை வசதிகளை நமக்கு தந்திருக்கிறான். நாம் நியாயம் செய்திருக்கிறோமா? நபிகளாரின் உம்மத்தாக இருந்து அதற்கு நியாயம் செய்திருக்கிறோமா என்ற கேள்வி மிக பெருசா உள்ளத்துல ஈட்டியாக பாயுது. அந்த ஈச்சம்பாயில் மரணித்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி முதல் முறையாக இந்த புத்தகத்தை படித்த போது பெருசா பாதிச்சு. எவ்வளவு எளிமையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு எனக்கு முதன்முறையாக வாழ்க்கையில் எளிமையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னுடைய பட்டிமன்ற மேடைகள், என்னுடைய ஆடம்பர வாழ்க்கைகள், இதெல்லாம் வாழ்க்கையில் அடையணும், இந்த மாதிரியெல்லாம் வாழணும்னு நினைச்சிருந்த என்னோட வைராக்கியத்தை உடைச்சு நொறுக்கி சுக்கு நூறாக்கி எளிமையாக வாழ வேண்டியது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது இந்த ஈச்சம்பாய். இவன் மிக பெரியவன். 40 வயதில் தேர்ந்தெடுத்து ரசூல்லாவின் கைகளில் தந்தான். இல்லாமல் போயிருந்தால் நான் இல்லாமல் போயிருந்திருப்பேன். அந்த புத்தகம் இப்படி தொடருது. பத்ர் போர்க்களத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட போர் கைதிகளை பார்த்து, இங்க யார் யாருக்கு எழுத படிக்க தெரியுமோ அவங்க எல்லாம் இங்குள்ள எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு எழுத படிக்க கற்பித்துக் கொடுத்தால் அவர்களுக்கெல்லாம் விடுதலை என்று அறிவித்தார்கள். கைதிகள் விடுதலையாவதற்கு அவர்களுடைய கல்வி துணையாக இருந்திருக்கிறது. கைதிகளாய் இருப்பவர்களுடைய கல்வியை பயன்படுத்தி கொள்ள விரும்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அவரை எழுத்தறிவில்லாதவர், பாடம் பயிலாதவர் என்று சொல்ல முடியுமா? புனித போரில் மாண்டு போன 1000 பேருக்கு எடுக்கப்படுகிற ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்கு சமமானது அறிவோடு சேர்ந்து இந்த உலகத்தின் படைப்புகளை பற்றி எண்ணி பார்ப்பது என்று நபிகளார் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இறைவன் தந்த அறிவோடு இந்த சூரியனை, இந்த அறிவோடு இந்த நிலவை, இந்த அறிவோடு இந்த கோள்களை, இந்த அறிவோடு இந்த அண்ட சராசரத்தை, இந்த அறிவோடு இந்த நட்சத்திரங்களை, இந்த அறிவோடு இந்த வானத்தை, இந்த அறிவோடு இந்த பிரபஞ்சத்தை, இந்த ஒட்டுமொத்த இந்த உலகின் படைப்புகளையும்
ஆகாயத்திலையும் பூமியிலும் இருக்கிற எல்லா படைப்புகளை பற்றி அறிவோடு சிந்தித்து பார்ப்பது, அறிவியலோடு சேர்த்து பார்ப்பது எதுக்கு சமம்? 1000 பேர் அல்லாவுக்காக வீரமரணம் அடைந்த அந்த ஜனாசா தொழுகையில கலந்துகிட்டதுக்கு சமமா. இவ்வளோ பெரிய விஷயம் இந்த அறிவோடு சேர்த்து உலகத்தின் படைப்புகளை. இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டி 3வது கேள்வியை கேட்டுக்குவோம். நானும் நீங்களும் உலகத்தின் படைப்புகளை அறிவாற்றலோடு சேர்த்து இணைத்து பார்க்கிறோமா? அப்படி பார்த்தா இந்த அண்ட சராசரத்தையும் கோள்களையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி உரசாமல் அதோட நேர்கோட்டுல, அதோட வளைவுல, அதோட இயக்க பாதையில சுற்றி கொண்டிருக்கிற அந்த தன்மையை பார்த்தால் நான் தான் பெரியவன் மனுஷன் இங்க சொல்ல முடியுமா? ஆராய்ச்சி பண்ணி முடிச்சவங்க சொல்றாங்க, இந்த பூமி என்பது ஒரு சின்ன தூசி இந்த பிரபஞ்சத்துல. இவ்வளவு பெரிய பூமியை தூசினா இந்த பூமியில இருக்க மனுஷனாக இருக்கிற நம்மலாம் யாரு? கொசுவின் ரெக்கையை விட அற்பமானது இந்த பூமின்னு நல்லா சொல்றான். அதுல இருக்கிற நம்மலாம் யாரு? இத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்களா? அதுல ஒரு துளியா நம்ம இருப்போமா? தூசியில ஒரு துளி எது? இது தெரிஞ்சுக்கிட்டா நான் தான் பெரியவன் மனுஷன் சொல்ல மாட்டான். யார் தெரியுமில்ல அப்படின்னு மனுஷன் சொல்ல மாட்டான். திமிரா பேச மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், ஏமாத்த மாட்டான், பெண்களை ஏமாத்தி நடுத்தருவுல விட மாட்டான், கொலை செய்ய மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான், திருட மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், ஆணவம் கொண்டு அலைய மாட்டான். அப்போ அறிவோடு சேர்ந்து இந்த உலகத்தின் படைப்புகளை பார்க்க வேண்டிய அவசியம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதனாலதான் அவ்வளவு உயர்வான விஷயத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால் இந்த 3வது கேள்வியை நம்ம கேட்டுக்கொள்வோம். உலகத்தின் படைப்புகளை அறிவோடு சேர்த்து நாம் எண்ணி பார்க்கிறோமா? அகத்தாய்வு செய்வோம். ஒரு எழுத்தாளனின் பேனாமை போர்க்களத்திலே சிந்தப்படுகிற குருதிக்கு சமமானது. சுபஹானல்லாஹ். இவையெல்லாம் மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற அன்னலாரின் அக்கறையை, முயற்சியை காட்டுகிறது. இமாம் கசாலி அவர்கள் ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு குன்றிமணி அளவு குறைத்து வாங்குவாங்களாம். கொடுக்கிற போது குன்றிமணி அளவு சேர்த்து கொடுப்பாங்களாம். இதுதான் சிறந்த வாணிகம், தீன் வழி வாணிகம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வாணிகம்னு சொல்லுவாங்களாம். ஆனால் நாம் இன்றைக்கு கடைக்கு போறப்பவே உயர்ந்த சரக்கை மலிவான விலையில வாங்கிடணும்னு நினைச்சு போறோமா? அதே மாதிரி கடைக்காரர் என்ன நினைக்கிறாரா? இருக்கிறதுலேயே மட்டமான சரக்கை அதிக விலைக்கு வித்துடலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாராம். இந்த 2 பேருக்கு மத்தியில் தான் இருக்கிறது வியாபார சாமர்த்தியம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் உட்பட வாழ்வின் எல்லா துறைகளையும் வழிபாடாக, இபாதத்தாக மாற்றினார்கள். இந்த வியாபாரம்னு வரும்போது இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கிறேன். உதவிக்கரம் உடல்நல அங்காடி, இது தோழியர் அங்காடி அப்படின்னு நம்ம விதவைகளுக்காக உலகத்திலேயே முதலாக உங்களுக்கு இலவசமாக மளிகை கிட்டுகளை மாதம் கொடுக்கணும்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம். இது சாத்தியமா? இது எப்படி நடக்குங்கிறதெல்லாம் இறைவனோட கையில இருக்கு. இறைவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு இந்த வேலையை தொடங்கியிருக்கோம். ஆனா உலகத்திலேயே இது விதவைகளுக்காக தொடங்கப்பட்ட முதல் நிறுவனம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய ஆறுதல், சந்தோஷம்னு சொல்ல முடியாது, ஆறுதல். ஏன்னா வலிக்குது அவங்கள பத்தி நினைச்சு பார்க்கும்போது, அவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் கேட்ட போது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக இந்த வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, உலகத்தரமான பொருட்களை கொடுக்கணும். விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் என் கடையில அவங்க கடையை விட 2 ரூபா கம்மி அப்படின்னு வியாபாரம் பண்ணுவாங்க. நான் என்னுடைய கடையில 100 ரூபா கூட தான், ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருள் இருக்கும், எந்த விதமான சமரசமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுக்கணுங்கிற முயற்சியில் அதை தொடங்கும் போது இந்த இடத்துல நான் பார்க்குறேன், மட்டமான சரக்கை அதிக விலைக்கு விற்க முயற்சி செய்யக்கூடிய உலகத்தையும், உலகத்திலேயே சிறந்த குவாலிட்டியில இருக்க பொருளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். இறைவன் அதற்கு எனக்கான வலிமையை தரணும். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குவாலிட்டி பொருளை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நியத்து வச்சு இதை தொடங்கியிருக்கேன்னா, விதவைகளுக்கு, தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு வாழ்றதுக்கு வசதி இல்லை, சாப்பிட்றதுக்கு சோறே இல்லை, அவங்க எப்படி ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை சாப்பிட முடியும்? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உலகத்தரத்திலான குவாலிட்டியான திங்ஸை கொண்டு போகணும். நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸோட ஆரோக்கியமான பொருளை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இறைவன் மிகப்பெரியவன். இந்த வியாபாரத்தை வழிபாடாக, இபாதத்தாக இறைவன் என்னில் ஆக்கி தந்தான் அப்படிங்கிறதுல அல்லாவுக்கே எல்லா புகழும். அதை எனக்கு ஊற்றி என்னுடைய ரத்தத்துக்குள்ள கலந்து கொடுத்தது நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. நான் படித்த முதல் புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு தெரியாது இந்த வியாபாரம் அப்படிங்கிறதுக்குள்ள விதவைகளுக்காக நம்ம 5 வருஷம் கழிச்சு இதை தொடங்குவோம் அப்படின்னு. இன்னைக்கு அது தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் படிக்கும்போது அல்லாஹ் இதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தியத்தை எனக்குள்ள ஊத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியில் ஒட்டுப்போட்ட சட்டையோடு மரணித்தார்கள். அப்போது அவர் அரேபியாவின் அதிபதியாக இருந்தார். எளிமை என்பதை அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு முறை கட்டிலில் படுத்திருந்து முதுகெல்லாம் கோடு கோடாய் தழும்புகள் பதிந்திருந்த போது தோழர்கள் கூறினார்கள், உங்களுக்கு நாங்கள் ஒரு படுக்கையை வாங்கி தருகிறோம், படுத்துக் கொள்ளுங்கள். உடம்பெல்லாம் இப்படி காய்ப்பு காய்த்து வரி வரியாக முதுகெல்லாம் கோடுகள் இருக்கின்றனவே என்று உள்ளம் குமுறிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளக்கம் தந்தார்கள். இந்த உயிர், இந்த வாழ்க்கை, இந்த உயிர் வாழ்க்கை என்பது ஒரு யாத்திரை. இந்த பயணத்திலே ஒரு சிறிது நேரம் தங்குவது போல் இந்த உலக வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. மரநிழலில் யாத்திரை செய்பவன் தங்குவது போல இந்த உலகத்தில் வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். யாத்திரை செய்கின்றவன் மரநிழலில் தங்கி பின்னாடி புறப்படும் போது நிழலை சுருட்டி கொண்டா போவான் என்று கேட்டார்கள். சுபஹானல்லாஹ். இறைவன் பரிசுத்தமானவன். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கார்ல பயணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது இதை படிக்க படிக்க இந்த வார்த்தை, மர நிழலில் தங்கி புறப்படுகையில் நிழலை சுருட்டி கொண்டா போக முடியும் என்று கேட்ட அந்த வார்த்தை என்னோட உள்ளத்தை உலுக்கி போட்டுச்சு. போதும் இதை படிக்கிற போது அதே உணர்வு. இந்த உலகத்தின் மீது ஒரு பற்றற்ற தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஆகப்பெரிய தொடக்கம் இந்த வரி. என்னோட வாழ்க்கையில மரநிழலில் தங்கி புறப்படும் போது நிழலை சுருட்டி கொண்டா போக முடியும். இந்த 5 வருஷத்துல எப்பெல்லாம் பெரிய பாதிப்பு இந்த உலகம் சார்ந்து வந்துச்சோ அப்பெல்லாம் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. நிழலை சுருட்டி கொண்டா போக முடியும். இந்த இடத்துல 4வது விஷயமா நீங்களும் நாங்களும் இந்த இடத்துல கேட்டுக்கொள்வோம், நாம் நிழலை சுருட்டி கொள்ள ஆசைப்படுகிறோமா? அது உறவுகளா இருக்கட்டும், நட்புகளா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இவர்களையெல்லாம் நாம் சுருட்டி கொள்ள ஆசைப்படுகிறோமா? எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், நான் தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம், அப்படி இந்த உலகத்துல எதுவும் சொந்தம் இல்லை, பற்றற்று கடந்து வாங்கன்னு இதை விட எப்படி சொல்றது? எங்க பற்று வைக்கிறோமோ அங்கதான் பிரச்சனை வருது, அங்கதான் எதிர்பார்ப்பு வருது, எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்ற ஆபத்து வருகிறது. பற்றற்று கடந்து வாங்க அப்படின்னு சொல்றத மரநிழலில் தங்கி புறப்படுகையில் நிழலை சுருட்டி கொண்டா போக முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம தலைவர், நம் தலைவர் கேட்டார்களே, அப்படி நம்ம நிழலை சுருட்டி கொண்டு போக முடியாதுன்ற மாதிரி வாழ்றோமா, இல்ல சுருட்டிட்டு போற மாதிரி வாழ்றோமா? அகத்தாய்வு செய்வோம். பத்ர் போர், தோற்று போனவர்களை பிடித்து கொண்டு வந்த போது அந்த அடிமைகளில் தன் வீட்டு வேலைகள் செய்வதற்கு ஒருவர் தேவை என்று தான் ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா நாச்சியார் அவர்கள் கேட்டார்கள். தம்முடைய அருமை மகளுக்கு திருமணமான போது மாவரைக்கும் ஒரு கல், மாவு ஓடும் ஒரு பை, இதைத்தான் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி பெருமானாரின் மகள் கேட்கிறார், போர்க்களத்தில் இருந்து பலரை கைதியாக கொண்டு வந்துள்ளீர்களே, என்னுடைய வீட்டுக்கு ஒரு ஆள் தந்து உதவக்கூடாதா என்று. அந்த மகளை தன் மடி மீதும் மார் மீதும் போட்டு கொஞ்சி கொஞ்சி போட்டு வளர்த்தார்கள் நபிகளார். அப்படிப்பட்ட மகள் தண்ணீர் இறைத்தும் மாவரைத்தும் காய்ப்பு காய்த்து இருந்த கைகளை பார்த்து கண்ணீர் மல்க கூறுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மகளே, உனக்கு தருவதற்கில்லை. தந்தையை இழந்த குடும்பங்கள் இருக்கும், தனையனை பறிகொடுத்த குடும்பங்கள் இருக்கும், அவர்கள் வீட்டுக்கு இவர்கள் உதவி செய்ய அனுப்பப்படுவார்களே தவிர உனக்கு தருவதற்கில்லை மகளே. போய் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு வேலைகளை செய் என்று சொல்லிவிட்டார்களாம். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புத்தகத்தை படித்த போது என் உள்ளத்தை உலுக்கி போட்ட வார்த்தைகள் இன்னும் அப்படியே உள்ளத்தை உலுக்கி கொண்டே இருக்கிறது. எப்பேற்பட்ட தந்தை, இப்பேற்பட்ட வழிகாட்டுதல். அனாதைகளின் மீது இப்படி ஒரு மனிதருக்கான கரிசனம் உலகத்தில் வேறு எங்காவது யாரையாவது பார்க்க முடியுமா? உலகத்தின் மாமனிதர்களை எல்லாம் படித்துவிட்டு இவற்றை சொல்லுகிற ஒரு சிறு வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். 5வது கேள்வியாக நாம் நமக்குள் கேட்டுக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை, நம்மிடம் இறைவன் தந்த செல்வங்களை நாம் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளைகளுக்கென்று தாரை வார்க்க தயாராக இருக்கிறோமா, அல்லது அனாதைகளுக்காக, ஏழைகளுக்காக கொடுக்க தயாராக இருக்கிறோமா? இதோ பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நமக்கு காட்டி கொடுத்த பதில். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய செல்வங்களை வைத்து? இறைவன் நமக்கு தந்த அருட்கொடைகளை வைத்து யாருக்கு தருகிறோம்? பெற்ற மகளுக்கா, அனாதைகளுக்கா? அகத்தாய்வு செய்வோம். காபாவிலே ஏகப்பட்ட சிலைகள் இருந்தன. அந்த சிலைகளை எல்லாம் தம்முடைய அருமை மருமகனார் அலியின் தோள் மீது நின்று கொண்டு கோலினால் தட்டி தட்டி தகர்த்தார்கள். இவையெல்லாம் இறைவன் அல்ல, மனிதன் படைத்த உருவங்கள் என்று. இல்லை இல்லை, இவையெல்லாம் இறைவன் இல்லை என்று தெளிந்தால்தான் அதற்கு பிறகு இறைவன் யார் என்று உணர முடியும். லா இலாஹா இல்லல்லாஹ், இல்லை என்ற எதிர்மறை சொல்லிலிருந்து கலிமா தொடங்குகிறது. இவையெல்லாம் கடவுள் இல்லை என்று கட்டாயமாக உணர்ந்தார்கள். தன்னை தோளிலே சுமப்பதில் சற்று சிரமம் ஏற்படும் மருமகனை பார்த்து நகைச்சுவையாய் சொன்னார்கள், என்னப்பா, நபித்துவத்தின் கணம் தாங்க முடியவில்லையா?
அதற்கு பிறகு மருமகனை தன் தோள் மீது நிற்க வைத்து கோலை கொடுத்து தட்டப்பா என்று சொல்லி எல்லா உருவங்களையும் தட்டி தகர்த்தெறிய செய்தார்கள். சுபஹானல்லாஹ். இதை படிக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் இருந்த அனைத்தும், எதெல்லாம் இறைவன் இல்லை என்று இருந்ததோ அதையெல்லாம் தட்டி தகர்த்தெறியப்பட்ட இடம் இந்த இடம் நான் நினைக்கிறேன். ஏண்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இறைவனை தேடி என்னோட பயணம் எப்படி இருந்தது, இங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு தேடினோம், எங்கேயும் நிம்மதி கிடைக்கல. சடங்கு சம்பிரதாயங்கள், மூட நம்பிக்கைகள் அத்தனையும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது இந்த கோலால் தட்டி எறியப்பட்டது. சுபஹானல்லாஹ். இறைவன் மிகப்பெரியவன். சுபஹானல்லாஹ். என்னை கவர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த புத்தகம் 20 பக்கம் கொண்ட இந்த புத்தகம் ஒரு 5 கேள்விகளை இன்னைக்கு நீங்களும் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 கேள்விகளை மறக்காமல் இதுக்கான பதிலை நாம் தேடுவோம். பதில் பாசிட்டிவா இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இப்படி அப்படியுமா இருந்துச்சுன்னா நம்ம இறைவன்கிட்ட கேட்போம். இதை சிறப்பாக்கி, யா அல்லாஹ் இந்த 5 கேள்விக்கும் உனக்கு பிடிச்ச ஒரு பதில் இருக்கும்ல, அந்த பதில் படி என் வாழ்க்கையை நீ மாத்துன்னு கேட்போம். இறைவன் என் வாழ்க்கையை எப்படி மாற்றினான், அவனுக்கு பிடித்ததைப் போல இந்த 5 கேள்விக்குமான பதிலை இறைவன் என் வாழ்க்கையில் மாற்றினான். அதற்கு இந்த 5 ஆண்டுகள் சாட்சி. இந்த 5 கேள்விகளுக்கான 5 பதிலில் இந்த 5 ஆண்டுகளை இறைவன் எனக்கு தந்து செப்பனிட்டான் என்பது என் வாழ்க்கையினுடைய அத்தாட்சி. ரமலான் பொழுதுல நோன்பு நோற்று நிறைய நல்ல அமல்கள் ஏழைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் செய்து குர்ஆனுடைய பாதையில நின்று, அது ஒரு தண்டவாளம்னா இன்னொரு தண்டவாளம் ரசூலுல்லாவோட வாழ்க்கை. அவங்க சொல்லி கொடுத்ததுபடி நடக்கக்கூடிய பாக்கியம். இது ரெண்டையும் ஒண்ணா எடுத்துக்கிட்டு போய் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஈருலக வெற்றியை அடைய இறைவன் நமக்கு அருள் செய்வானாக. நாளை இன்னொரு புத்தகத்தோடு ரமலானினுடைய என்னை வளர்த்த புத்தகங்கள் பகுதியில சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.